அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய ஆண்டாக அமைய கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் ரியாஸ். வெல்கம் டு அவர் சேனல். இந்த காணொலியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அமானுஷ்யமான திகில் சம்பவம் என்னன்னா, ஒரு ஊர்ல கபாடி போட்டி நடக்குதுங்க. இந்த கபாடி போட்டியில் கலந்து கொள்வதற்காக மற்ற ஊர்களிலிருந்து கபாடி வீரர்கள் தங்களுடைய குழுவோட அந்த கபாடி போட்டி நடக்கக்கூடிய இடத்திற்கும் வருகை தராங்க. அங்கும் கபாடி போட்டியில் கலந்து கொண்டும் விளையாடி கொண்டிருக்கும் அந்த நாட்கள்ல கபாடி போட்டியும் ஞாயிற்றுக்கிழமை இரவு வேளையில முடிவும் அடையுதுங்க. இந்த கபாடி போட்டியில கலந்து கொண்டு பரிசு பெற்று ஊருக்கு திரும்பிய ஒரு கபாடி குழுவில் உள்ள 2 வீரர்களுக்கு நடந்த அமானுஷ்யமான உண்மை திகில் சம்பவம் தாங்க இந்த காணொளி. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் சிம்பிளை டிக் பண்ணிருங்க. உங்களுடைய ஆர்வமான கருத்துக்களை வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள பத்தாளைப்பட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட கோட்டரைப்பட்டி என்கின்ற கிராமத்துல தாங்க இந்த கபாடி போட்டியும் நடக்க இருக்குது. இந்த கபாடி போட்டி வெள்ளிக்கிழமை துவங்கி ஞாயிற்றுக்கிழமை முடிவடையும் ஒரு நாட்களாகத்தாங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்படி கபாடி போட்டி நடக்கவிருக்கும் அந்த கோட்டரைப்பட்டி கிராமத்திற்கு பல ஊர்களில் இருந்தும் அணிகள் திரண்டு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கபாடி போட்டியில் பங்கு கொள்வதற்காக காட்டூரில் இருந்தும் ஒரு அணி அங்கு வருகை தராங்க. அந்த அணிகளோட மொத்த எண்ணிக்கை நபர்கள் எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா தோராயமாக ஒரு 10 நபர்கள் 12 நபர்கள் வந்து அந்த கோட்டரைப்பட்டி கபாடி போட்டிற்கும் வருகை தராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த கபாடி போட்டியில் நடக்கக்கூடிய மேட்ச்கள் எல்லாம் விளையாண்டும் வெற்றி பெறாங்க. அப்படி வெற்றி பெற்ற அந்த அணிகள் 4ஆம் பரிசு விளையாடக்கூடிய அளவிற்கு முன்னேறியும் வராங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேளையில ஞாயிற்றுக்கிழமையும் வந்துடுதுங்க. அப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமை தங்களோட ஃபைனல் மேட்சை விளையாண்டுட்டு நம்ம ஊருக்கு போலான்னு தயாராக இருந்த இந்த அணிக்கு தாங்க இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் நடந்திருக்கு. அதாவது இந்த அணிகள்ல 2 நண்பர்கள் ரொம்பவே க்ளோஸாகவும் இருந்திருக்காங்க. இந்த 2 நண்பர்களுக்கும் நடந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் தாங்க இந்த காணொளி. அதாவது 2 நண்பர்களும் எப்பவுமே தங்களோட ஊர்களிலும் சரி இந்த கபாடி மேட்சுகள்ல போய் விளையாடுவதும் சரி எங்கு போனாலும் 2 பேருமே ஒற்றுமையாக எங்கனாலும் போறது வழக்கமாவே இருந்திருக்கு. அப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று கோட்டரைப்பட்டியில் நடக்கக்கூடிய அந்த கபாடி போட்டியிலும் கலந்து கொண்டு தங்களுடைய அணிகளின் வெற்றியை குவித்து அந்த நிலையில் ஒரு வழியாக அந்த பரிசுகளையும் வாங்கி கொண்டு தங்களோட ஊருக்கு வந்து அந்த அணிகளும் புறப்படவும் ஆரம்பிக்குதுங்க. அப்படி அந்த அணிகளும் அந்த நண்பர்களும் எல்லாருமே சேர்ந்து ஊருக்கும் நள்ளிரவு ஒரு தோராயமாக 11:30 மணி அளவுக்கும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகக்கூடிய அந்த வழிகளில் மற்ற அந்த குழுவினர்களுடைய வீரர்களும் எல்லாருமே கிளம்பி போயிடறாங்க. இந்த 2 பேருமே வந்து ரொம்பவும் நெருக்கமாக பழகிய நண்பர்கள்ங்கிறதுனால இவங்க 2 பேரும் மட்டும் 2 வீலர்ல தங்களோட ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு அங்கு உள்ள அந்த ஊர்களில் உள்ள அந்த நண்பர்கள்ட்ட எல்லாம் கொஞ்ச நேரமும் பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வேளையில ஒரு வழியா தோராயமா மணி 12:30 மணியும் ஆயிருதுங்க. சரி, நாங்க ஊருக்கு கிளம்புறோம், கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த மேட்சுகள்ல கண்டிப்பா எங்களுக்கு அழைப்பு வைங்க, நாங்க கண்டிப்பா எங்களோட அணிகள்ல இருந்து நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லியும் இந்த நண்பர்கள் 2 பேருமே அங்கு உள்ள நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிய விட்டு ஒரு வழியாக அந்த ஊர்களில் இருந்தும் கிளம்பியும் போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த ஊர்களில் இருந்து போகக்கூடிய வழியை பார்த்தீங்கன்னா திருநெடுங்குளம் அப்படிங்கிற அந்த வழியில தாங்க, அந்த சாலையில தாங்க இவங்க அவங்களோட ஊருக்கு போக வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு வழியா ஒரு தோராயமாக 1 மணி அளவுல 2 நண்பர்களும் பேசிக்கொண்டே அந்த திருநெடுங்குளம் வழியாக பைக்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போய்
கொண்டிருக்க அந்த வேளையில குறுக்க ஒரு கருப்பான உருவம் நிக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே பின்னாடி உள்ள நண்பர்கிட்ட அந்த பைக் ஓட்டிக்கிட்டு போன நண்பர், டே என்னமோ கருப்பா நிக்கிற மாதிரி இருக்குடா பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு உருவம் நிற்கக்கூடிய அந்த பகுதியையும் உற்று பார்க்கிறாருங்க இந்த பின்னாடி உட்கார்ந்த நண்பர். அப்படி பார்க்கும்போது வண்டியை நிப்பாட்டுறா போகாத அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டவும் செய்யறாங்க. அப்படி நிப்பாட்டின உடனே இவங்களுக்கு ஒரு பயமும் வந்துருதுங்க அந்த வேலையில. அப்படி பயந்து இருந்த அந்த இரண்டு பேருமே தத்ரூபமா அவங்களோட வண்டிக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த கருப்பு அமானுஷ்யமான பேய் உருவத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்து போறாங்க. அப்படி பயந்து கொண்டிருக்க அந்த வேலையில அந்த பின்னாடி உட்கார்ந்த நண்பர் தன்னோட செல்போனை எடுத்து அந்த கருப்பு உருவத்தையும் அந்த அமானுஷ்ய அகோர உருவத்தையும் போட்டோவும் எடுக்கிறாரு. அப்படி போட்டோ எடுத்து கொண்டிருக்க அந்த வேலையில முன்னாடி உட்கார்ந்து நின்ற நபரும், டேய் இறங்கடா வண்டியை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கருப்பு உருவம் அவர்களை நோக்கி வரவும் ஆரம்பிக்குதுங்க. அப்படி சொல்லி கொண்டிருக்கும் அந்த வேலையில இந்த பின்னாடி உட்கார்ந்து இந்த நபரும் போட்டோ எடுத்த அடுத்த ஒரு 2 நிமிடங்கள் எல்லாம் மயக்கம் போட்டும் கீழே விழுந்துறாரு. உடனே வந்து அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட மற்றொரு நபரும் வந்து இந்த நபரை எப்படியாவது தூக்கிட்டும் போக முடியாதே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கருப்பு உருவத்திற்கு பயந்து தன்னோட வண்டியையும் தன்னோட நண்பனையும் விட்டுட்டு உடனடியே ஓட்டம் பிடித்து மறுபடியும் கோட்டரைப்பட்டியை நோக்கி ஓடுறாரு. அப்படி கோட்டரைப்பட்டியை நோக்கி ஓடிய அந்த நபர் அங்கு உள்ள ஊர் மக்களிடம் அழுது புலம்பி, இந்த மாதிரி நாங்க போக வழியில இந்த மாதிரி கருப்பு உருவம் எங்களை மறிச்சிருச்சு, மறிச்ச உடனே என் நண்பன் மயக்கம் போட்டு கீழையும் விழுந்துட்டா, நான் பதறி அடிச்சு உடையாந்தேன், உடனே வாங்க என்னோட நண்பனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அரக்க பறக்க அழுதுகிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்டையும் சொன்ன உடனே அந்த ஊர்களிலும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மற்றும் மற்ற நபர்களும் சேர்ந்து அவங்க கூட வண்டியையும் எடுத்துக்கிட்டு சில பேர் ஓட்டமும் பிடித்து இந்த நண்பர் மயக்கம் போட்ட இடத்திற்கும் ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வந்து பார்க்கும் பொழுது அந்த சம்பவம் நடந்த அந்த இடத்துல வந்து அவரோட வண்டி மட்டும்தாங்க இருக்கு, அவரோட நண்பரை காணலங்க. உடனே பயந்து போன அந்த ஓட்டம் பிடித்த நபரும் வந்து இங்கதான் விழுந்தான் இந்த இடத்துல தான் நின்னுச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக கத்தி கொண்டு, என் நண்பனை காணமே எங்க போனான்னு தெரியல, அந்த பேய் என்ன பண்ணுச்சுன்னு தெரியாம ரொம்பவே மனக்குழப்பத்தோடையும் பயத்தோடையும் அழுது புலம்புறாருங்க. அங்கு உள்ள நபர்களும் சரிப்பா பயப்படாத ஒன்னும் இல்ல எங்கேதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பதட்டத்தோட தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வீடுமே இருக்காதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் வரையிலும் வெறும் தரிசு நிலமாக தாங்க இருக்கக்கூடிய ஊர் பகுதியா இருக்குங்க அந்த இடம். இந்த இடத்துல இருந்து எப்படி மயக்கம் போட்ட நபர் வந்து இப்படி போக முடியும், அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்படி புலம்புறானே உண்மையா பொய்யாங்கிற ஒரு சந்தேகமும் சில நபர்களுக்கு வரவும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சரி இந்த பையன் வந்து ரொம்பவும் வந்து அழுது புலம்பி சொல்றத பார்த்தா உண்மையாகவே நடந்திருக்கு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்த நபர்களும் ரொம்ப பயத்தோடவும் அந்த நபரையும் தேடுறாருங்க. அப்படி சுத்தி முத்தி அந்த சாலை பகுதி ஓரத்தில் உள்ள அந்த தரிசு நிலங்கள்லாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவமும் அந்த இடத்துல நடக்குது. என்ன அதிர்ச்சியான சம்பவம் பாத்தீங்கன்னா, தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில திடீர்னு ஒரு குரல், இங்க வாங்க இங்க கிடக்குறான்னு சொல்லி கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த சத்தத்தை கேட்ட அனைவருமே அந்த இடத்தை நோக்கி திடு ஓடுறாங்க. ஓடுனதுக்கு அப்புறமா இந்த நண்பரும் அழுது கொண்டே நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்கிறப்ப அந்த நபரும் அந்த இடத்திலேயே சட்டை கிழிக்கப்பட்ட நிலையிலும் மற்றும் ஏதோ ஒரு ஈரப்பதம் பூசப்பட்ட மாதிரியான உடல்ல காணப்படுறது. அதாவது அந்த ஜொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, எச்சில் அந்த மாதிரி அந்த முகம் அந்த கை கால் எல்லாம் அப்படியே அப்ளை ஆகி இருக்கிறதையும் பார்க்கறாங்க. சரி உடனே தூக்குங்க, இந்த பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி உடனே தூக்கி கொண்டும் வண்டியில ஏத்திட்டு உடனே கோட்டரைப்பட்டி இருக்கக்கூடிய அந்த ஊர் பகுதிக்கும் போயிடுறாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா அந்த பையனை தொடச்சு விட்டு உடனே தண்ணியெல்லாம் தெளிச்சு அந்த பையனுக்கும் தண்ணியை கொடுத்து எழுப்பியும் பார்க்கறாங்க. அந்த பையனும் ஏந்திரிக்கவே இல்லைங்க. இதை பார்த்த அவனுடைய நண்பன் ரொம்பவே மனவேதனையில அழுகவும் ஆரம்பிக்கிறாருங்க. அவரால் என்ன பண்றதுன்னு தெரியலங்க. தங்களோட ஊருக்கு வந்து இந்த மாதிரி நாங்க வரும்போது இந்த மாதிரி ஆச்சுடா, சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபாடி வீரர்களின் குழுவினர்களுக்கு இந்த போன் பண்ணி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே வந்து அந்த நபர்களும் போய்கொண்டிருந்த பாதையிலிருந்து திரும்பி மறுபடியும் கோட்டரைப்பட்டி நோக்கி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த மயக்கம் போட்ட நபர் வந்து எந்திரிக்கவும் இல்லைங்க, அப்படியே தாங்க கிடக்காரு. ஆனா மூச்சு நாடி துடிப்பு எல்லாமே இருக்குங்க. உடனே வந்து இங்க பாருங்க, இவன் செல்ல பாருங்க, இந்த பேய் தான் வந்து நின்னுச்சு, இதை பார்த்து தான் பயந்தோம், இவன் விழுந்தான், போட்டோ எடுத்தா
அதான் உடனே வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி கதறவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்த்த உடனே ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருங்க. என்னது, நம்ம ஊருக்கும் பக்கத்துல இப்படி ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதாங்க அந்த ஊர் மக்களுக்கே தெரிய வருது. அப்படி பார்த்த அந்த நிமிடங்கள் அந்த ஊர் மக்களுக்குமே மிகவும் அதிர்ச்சியா இருக்குங்க. உடனே இந்த பையனை வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து பைக்ல ஏத்திக்கிட்டு உடனே அங்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கும் கொண்டு போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கோட்டரைப்பட்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் போகணுங்க அந்த அரசு ஆஸ்பத்திரி. அப்படி போனதுக்கு அப்புறமா அங்கு டாக்டர்கள்ட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. சொன்ன உடனே ஊர் மக்களும் திரண்டு அந்த மருத்துவமனையும் நிரம்பி வழிகிற அளவுக்கு அந்த ஊர் மக்களுமே நிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது இவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களும் அங்க இருக்கக்கூடிய போலீசாருக்கு தகவலையும் சொல்றாங்க. உடனே வந்து விரைந்து போலீசாரும் அந்த மருத்துவமனை நோக்கி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன ஆச்சு இவ்வளவு கும்பலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் கேட்கறாங்க. இந்த மாதிரி எங்க ஊர்ல கபடி போட்டி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டீம் வந்து இந்த பசங்கள்லாம் வந்து ஊருக்கு கிளம்பி போனாங்க. அப்படி இந்த 2 பேரும் பைக்ல போயிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி அமானுஷ்யமான உருவத்தை பார்த்திருக்காங்க. இந்த பாருங்க அதுக்கான ஆதாரம் அவங்களோட செல்லுல போட்டோ பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவையும் அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்த காவல்துறை அதிகாரியும் அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா அந்த மருத்துவர்களின் சிகிச்சைக்கு அப்புறமா அந்த மயக்கம் அடைந்த அந்த நபரும் கண் விழித்து பார்க்கிறாரு. கண் முழிச்சதுக்கு அப்புறமா எதுவுமே பேசாத அந்த நபர் எல்லாத்தையுமே அப்படி சுத்தி முத்தி பார்த்ததுக்கு அப்புறமா உடனே அழுகவும் ஆரம்பிக்கிறார். அழுத உடனே டேய் பயப்படாத ஒண்ணும் இல்லப்பா உனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதலும் சொல்றாருங்க. ஆனா அந்த ஆறுதலும் அவரோட அழுகையை நிறுத்த முடியலங்க. அந்த அளவுக்கு பயந்து போய் இருக்கிற அந்த நபர் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா சில நேரங்கள் கழித்து அவரோட உறவினர்களும் அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த பையன் வந்து ரொம்பவே மன உளைச்சலும் மற்றும் குழப்பத்திலையும் ஒரு சூழ்நிலையில இருக்கான். இவனை வந்து இங்க இந்த டயத்துல வந்து நம்மளால எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அதனால நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய மருத்துவமனைக்கு நீங்க அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரையும் ஒரு ஆம்புலன்ஸ் வழியாக அனுப்பியும் வைக்கிறாங்க. அப்படி பரபரப்பாக போய் கொண்டிருக்க அந்த போலீசாருக்கு பெரிய குழப்பமாவே ஆகுதுங்க. இது என்ன இந்த மாதிரியான உருவம்லாம் இந்த பகுதியில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி சரின்னு சொல்லிட்டு உடனடியா வந்து அந்த பத்திரிகை நபர்களுக்கும் போன் செய்து இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவம் வந்து இந்த கபடி விளையாட வந்த பசங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவலையும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த மயக்கம் அடைந்த நண்பரை அழைச்சுக்கிட்டு அந்த குழுவினர்களும் மற்றும் உறவினர்களும் சேர்ந்தே வந்து மருத்துவமனைக்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு பரிசோதித்து பார்த்த டாக்டர் வந்து இவரோட பல்ஸ் இதெல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறோம், ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிக்கிறாங்க. அங்கு அழுது புலம்பி கொண்டிருந்த அந்த நபர் மறுபடியும் மயக்க நிலைக்கு போயிறாரு. போன உடனே தன்னோட மகன்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதறிய பெற்றோர்கள் வந்து ரொம்பவே கவலை நிலையோட அந்த மருத்துவமனையில இருக்கிறாங்க. அப்படி நடந்த விஷயத்தெல்லாம் ஒவ்வொருத்தரா இந்த ஓட்டம் பிடித்து ஓடினார் இல்லையா அந்த நபர்கிட்ட கேட்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க போயிட்டு இருக்கிற அந்த வேலையில அந்த கருப்பு உருவம் எங்களை அந்த பாதையில வந்து நின்றுச்சு. நாங்க பார்த்த உடனே பயந்துட்டு கொஞ்சம் தூரத்துல வண்டியை நிப்பாட்டினதுக்கு அப்புறமா நான் இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த அந்த வேலையில அந்த பேயும் வந்து எங்களை நோக்கி வந்த உடனே என்னதான் நடத்தான்னு தெரியல, இவன் போட்டோ எடுத்த உடனே இவனும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். என்னால அந்த நேரத்துல இவனை தூக்கிக்கிட்டு என்னால போக முடியல. உடனே பயந்து என் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு நான் அந்த கோட்டரைப்பட்டிக்கே ஓட்டம் பிடித்து ஓடி அங்க உள்ள ஆட்களை எல்லாம் நான் அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்தேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆனா மயக்கம் போட்ட இடத்துல அவன் இல்ல, அதை விட்டு கொஞ்சம் தூரத்துல தான் கடந்தான். அவன் எப்படி அந்த மயக்கம் போட்ட இடத்துல இருந்து அவன் தன்னால போக முடியும்? அந்த பேய் தான் அவனை இழுத்து கொண்டு போயிருக்கு. ஆனா கொஞ்சம் நம்ம லேட்டா போயிருந்தாலும் அவனோட உயிரும் உடலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா இல்லையாங்கிறதே ரொம்ப எனக்கு கவலை அளிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புறாருங்க. அதாவது சொல்ல முடியலங்க, அந்த அளவுக்கு பயத்துல அந்த அளவுக்கு புலம்பி அழுகுறாருங்க வரக்கூடிய நபர்கள். அப்படி ஒரு வழியா அன்றைய ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவும் முடிந்து மாலையும் விடிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தன்னோட மகன் வந்து இப்படி ஒருவேளை கண் முழிச்சு நல்லபடியா வந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பெற்றோர்களுக்கு மறுபடியும் அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அதிர்ச்சியையும் தருதுங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்மா நாங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா இதுவரையிலும் வந்து உங்க பையன் கண் முழிக்கல, அதனால கொஞ்ச நாள் எங்களால எதுவும் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீங்க கொஞ்சம் நம்பிக்கையோட மட்டும் வெயிட் பண்ணுங்க, நல்லா ஆயிடுவாப்ல அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பெற்றோர் கதறி அழுகுறாங்க. உடனே வந்து விடுங்க, ஏதோ
ஏதோ நடக்கிறது தான் நடக்கும், அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த செய்தி வந்து பரபரப்பா தமிழகம் எங்கும் வந்து பரவவும் ஆரம்பிக்குது. நாளிதழ்கள்ல இத பத்தின ஒரு தகவலையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அன்றைய நாள்ல மாலை வேளையில தோராயமா ஒரு 5 மணிக்கு அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர் வந்து உங்க பையன் கண்ணு முழிச்சிட்டாப்ல, நல்லாதான் இருக்கிறான், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அழுதுகிட்டு அந்த மருத்துவமனைக்குள்ளே போறாங்க. போன உடனே வந்து அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. ராசா என்னை விட்டுட்டு போயிருவேணும்னு நினைச்சேன், கடவுள் புண்ணியத்துல நீ கண்ணு முடிச்சது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கப்ப, அம்மா அங்கெல்லாம் அழுவாதீங்கம்மா பயந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கக்கூடிய செவிலியர்களும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுப்பா ராசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவே ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு, அம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க அந்த பாதிக்கப்பட்ட நபரும். சரி புள்ள நல்லா தானே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள செவிலியர்கிட்ட, அம்மா இந்த மாதிரி என் பையன் நல்லா தான் இருக்கான், ஊருக்கு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறான், எப்பம்மா அனுப்பிச்சி வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க பெற்றோர். இப்படி கேட்டதுக்கு அப்புறமா, இருங்கம்மா டாக்டர் மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேபி நாளைக்கு கூட உங்களை அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருந்த அந்த குழுவோட வீரர்களும் தங்களோட நண்பனை பார்க்கணும் சொல்லிட்டு ஆசையா உள்ளேயும் போய், டேய் எப்படா இருக்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நலமும் விசாரிக்கிறாங்க. என்னதாண்டா ஆச்சு உனக்கு, இப்ப எப்படா இருக்கு உடல்நிலையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, ஒன்றும் இல்லை எனக்கு நல்லா தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாகவும் அந்த நண்பர்கள்ட்டையும் பதில் சொல்றாங்க. அந்த நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க அந்த வேலையில உடன் இருந்த நண்பனும், டேய் நல்ல வேலைடா உனக்கு ஒன்றும் ஆகலடா, நீ ஏதாச்சும் ஞாபகம் இருக்காடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க அந்த நபர்கிட்ட. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லடா, ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, டேய் இல்லடா நீ ஃபோட்டோ எடுத்துட்டுக்கப்ப மயக்கம் மட்டும் விழுந்தல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால தான்டா கேட்டேன், ஞாபகம் இருக்கா இல்லை பழையபடி நார்மலாக ஆயிட்டியாங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நபரும் கேட்குறாருங்க. நான் நல்லா தாண்டா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசினதுக்கு அப்புறமா பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள்லாம் ஒரு அமைதி நிலைக்கும் வராங்க. சரி நல்லபடியாக வந்து மறுபடியும் கண்முழிச்சு பார்த்துட்டா நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமா மறுநாள் சரி சாதாரணமாக ஒரு பயத்தினால தான் வந்து மயக்கம் போட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில இருந்தும் அந்த நபரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் அனுப்புறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த நபரோட சொந்த ஊரான காட்டூருக்கும் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா அங்கு ஊர்களில் உள்ள மக்கள் எல்லாமே இந்த பையனை ரொம்பவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தம்பி பேய பாத்தியாமல எப்படி இருந்துச்சு, என்னமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாகவும் மற்றும் கவலையோட, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்க அந்த சூழ்நிலையோட இந்த நபரோட ரியாக்ஷன் சுத்தமா எதுவுமே இல்லைங்க. கோபமா வந்து என்னை விடுங்க, நீங்க போங்க, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கடுப்படிக்கிற மாதிரியே பேசுறாருங்க. உடனே அவங்க அம்மாவும், ஏமா வந்த பிள்ளைகிட்ட அம்மா இப்பெல்லாம் பேசுறீங்க, ஏன்னா விடுங்கப்பா அவன் கொஞ்சம் ஃப்ரீயா என்னன்னா அவனே பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தங்களோட நண்பன் இப்படி கிடக்கான்னு சொல்லிட்டு அந்த வீரர்களும், அதாவது அந்த ஊர்ல கபடி வீரர்களா போனாங்கல்ல, இவங்களும் ரொம்ப கவலையோட போய் அப்பப்ப அந்த பையனையும் பாக்குறாங்க, பேசுறாங்க. ஆனா முந்தைய நாட்களை விட இப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர் பேசுறதும் பழகிறதும் ரொம்பவே குறைவாகவே இருக்குங்க. ஏதோ பேசுறாங்க ஏதோ பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில இந்த பாதிக்கப்பட்ட நபரும் வந்து பேசுறாருங்க அவரோட நண்பர்கிட்ட. சரி என்னதான் ஆச்சு, இவனுக்கு ரொம்ப சரியாவே பேச மாட்டானே, கலகலன்னு பேசுவானே, இப்ப ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த நண்பர்களும் சரி ஏதோ அவன் ஒரு மனநிலையில இருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் சில நாட்கள் சாதாரணமா விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த பையன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு நம்பிட்டு அந்த பெற்றோர்களும், சரிப்பா நீ வீட்டுல எங்கேயும் போகாத, கபடிக்கு எங்கும் போறணும், இனிமேல் போவாப்பா, வீட்டில் உனக்கு சமைச்சலாம் வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வேலைக்கும் போயிடுறாங்க. அன்றைய நாளில் அவங்க அப்பா வேலைக்கு போகாம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த டீ கடைக்கு பக்கத்துல எல்லாருமே உட்காந்து பேசக்கூடிய பகுதியாக தாங்க இருக்கும். அதாவது பொழுதுபோக்கா உட்காந்து இந்த பாலக்கட்டை இந்த மாதிரிலாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி பகுதியில் போய் உட்காந்துறாரு. இந்த பையனும் தனியா வீட்டில் தாங்க இருக்கிறாரு. வீட்டில் இருந்ததுக்கு அப்புறமா மாலை வேலையில அவங்க அம்மா ஒரு 3:30 மணி அளவுல வேலையும், அதாவது வயல் வேலைக்கு தாங்க அந்த ஏரியாலலாம் போவாங்க, அந்த மாதிரி வயல் வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்த உடனே தன்னோட மகனை பார்த்த உடனே அதிர்ச்சியாகி அழுகுறாங்க. தம்பி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியான அந்த அம்மாவிற்கு ஏத்துக்கவே முடியலங்க அந்த விஷயத்தை. என்ன அப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர், அதாவது அந்த பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்தார் இல்லையா, அந்த நபர் தன்னோட கையில உள்ள நிகத்தை அப்படி பேத்து 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 அந்த வழியில வர ரத்தத்தெல்லாம் வாயில அப்பி இருக்கிறதையும் பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எதனால இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எவ்வளவு சொல்லியும் அந்த பையன் சொல்லவே இல்லைங்க. சரி என்னடா ஆச்சு இப்படி பண்றாங்கன்னு
சொல்லிட்டு அதறி பதறிக்கிட்டு தன்னோட கணவனுக்கிட்டே, என்னங்க கையெல்லாம் அப்படி பேத்து வச்சிருக்கானே, ரத்தமெல்லாம் வந்திருக்கேங்கிறங்க, வாயில கண்ணத்துல எல்லாம் ஒட்டி இருக்கு, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டான்னு அழுது கேட்கறாங்க. சரி இந்த பையனுக்கு வந்து பேய் பிடிச்சதுனாலதான் அப்படி ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டூர் இதெல்லாம் பூசிவிட்டு வீட்டிலே வச்சிருக்காங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா நகத்தை வாயில வச்சு கடிச்சிருந்தம்மா, பிச்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாகவும் அந்த நபர் வந்து அந்த வலி கூட இல்லாமல் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா 2 நாட்கள் கழித்து மறுபடியும் அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு ஒரு 4:30 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே வந்து அதாவது அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஜன்னல்லாம் இருக்குங்க, அதாவது கதவுக்கு பக்கத்தில். அந்த ஜன்னல்ல செருப்பெல்லாம் கழட்டிட்டு இப்படி பார்க்குறாங்க. சரி பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அந்த வேலையில் மறுபடியும் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அந்த இளைஞர் அவங்க அம்மாவுக்கு தராருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட விரல்களில் ஊசி எடுத்து அப்படியே குத்திக்கிட்டே உட்காந்து அந்த ரத்தத்தை பிதுக்கி பிதுக்கி குடிச்சுக்கிட்டும் இருக்கிறாருங்க. அப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேலையில மறுபடியும் தன்னோட நகத்துல உள்ள சதைகள்ல ஆக்ரோஷமா குத்தி 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 எல்லா விரல்களையும் குத்தி 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 மறுபடியும் பிதுக்கி பிதுக்கி அந்த ரத்தத்தை சுவைச்சு சிரிச்சுக்கிட்டே அதை குடிச்சுக்கிட்டு இருக்க அந்த தாயாருக்கு அதிர்ச்சியாகி வீட்டுக்குள்ளே போகலங்க. அந்த தாயார் கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓடியாங்களே, யாராச்சும் ஓடியாங்கன்னு சொன்னோன்னா அக்கம் பக்கத்துல இருந்த நபர்கள்லாம் ஒடியாறாங்க. ஒடியாந்த உடனே சத்தம் கேட்ட உடனே அந்த நபரும் வந்து டக்குன்னு யாரோ பார்த்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு மறுபடியும் அமைதியா படுத்திருக்க மாதிரி போர்வை இழுத்து போத்திட்டு படுத்துக்கிட்டாருங்க. உடனே வந்து அந்த தாயார்கிட்ட என்னாச்சுன்னு இங்க பா, என் புள்ள வந்து என்ன பண்றான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவுலாம் திறந்து உள்ள போனோம்னா அந்த போர்வை இழுத்து போட்டு இந்த அந்த நபரை வந்து தம்பி ஏந்திரான்னு அந்த தாயார் வந்து அழுதுகிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னா சும்மா அப்படியே சாதாரணமா அந்த போர்வையும் விளக்கிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏந்திரி, முதல்ல கையை காட்டு, என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நான் ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்ன உடனே இல்ல நீ பொய் சொல்றா, ஒழுங்கா ஏந்திரி கையை கட்டணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த பையனோட போர்வையை இழுத்துட்டு கையையும் பிடிச்சி பார்க்குறாங்க. அந்த அவரோட கைகளில் உள்ள 10 விரல்களுமே நகத்திலையும் மற்றும் சதைகள்லையும் அந்த ஊசியை வச்சு குத்தி குத்தி வந்து ரொம்பவே ரத்தம் வந்து கையெல்லாம் ரத்தமா இருக்குங்க. இதை வந்து கிட்டத்தட்ட அந்த நாட்களிலிருந்து பண்ணிட்டு இருக்கதா வந்து நம்பப்படுதுங்க. அப்படி பார்த்த உடனே வந்து தாயாரி, இந்த பாத்தியா என் பிள்ளை எப்படி பண்ணிட்டு கிடக்கான் அப்படின்னு சொல்லி அழுதோன்னே அந்த பக்கத்துல இருந்த நபர்களும் ஏன்டா அப்படி பண்ற, என்ன தாண்டா உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப நான் ஒண்ணுமே பண்ணலையா, சும்மா தானே பண்ணேன், சும்மா அப்படி குத்திக்கிட்டேன், அப்படி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்புறதை பார்த்த உடனே சரி நீ தெரியாம குத்திக்கிட்டா ஒரு விரல தானே குத்திக்குவா, எல்லா விரலையும் குத்தி குத்தி கிடக்க, இப்படி ரத்தம்லாம் வந்து கிடக்க, ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் பயந்து போய் இவனுக்கு ஏதோ ஆச்சு, அன்னைக்கு இந்த மாதிரி போய் விழுந்தான் இல்லையா, அதனால ஏதோ பண்ணும் போலக்கு, இவனை முதல்ல ஒரு நல்ல பூசாரிகிட்ட போய் நீ மந்திரிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபருக்கு ரொம்ப உக்கிரமான கோபம் ஆரம்பிச்சு, நீங்கெல்லாம் யாரு என் வீட்டுல நின்றுறீங்க, எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்கிரசோட எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுறாருங்க. அடிச்சு தள்ளின உடனே எல்லாம் வந்து சரி உண்மையிலே உனக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்குதான், அதான் உங்களை கோபப்படுறான்னு நினைச்சு உடனே அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களும் அந்த இளைஞனை கையை கட்டி மறுபடியும் வீட்டிலே வச்சுட்டு உடனடியாக அங்க பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகர், அதாவது பேய் ஓட்டக்கூடிய நபர்கள்ட்டையும் போன் பண்ணி இந்த மாதிரி என்னோட பையனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்படி இருக்கு, ஏற்கனவே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லா சம்பவத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா சரிம்மா உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவங்க வீட்டுக்கும் வந்துறாருங்க. அந்த பேய் ஓட்டும் நபர் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஆக்ரோஷமா அந்த பாதிக்கப்பட்ட இளைஞரும் கத்திக்கிட்டு அழுதுகிட்டு என்னை அவுத்து விடுங்க, என்னை விடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருக்காருங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வேளையில இந்த பேய் ஓட்டும் நபரும் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மேலும் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே அந்த பேய் ஓட்டும் நபர்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே பூஜைகள்லாம் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலே உட்காந்து சில பூஜைகள்லாம் தயாரும் பண்றாங்க. அப்படி தயார் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வேலையில இவருக்கு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இவரால் சரியா அந்த பூஜை வேலைகளை செய்யவே முடியலங்க. ஒரு தொந்தரவு அதிகமாகவே இருக்குங்க. என்னடா இப்படி தொந்தரவு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் தாங்க இவ்வளவும் அவரை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குது. ஒரு வேலையும் நடக்க விடாம பார்த்துட்டு இருக்க அந்த பேய் ஓட்டும் நபரும் ஒரு கட்டத்துல வேத்து விறுவிறுத்து குப்புன்னு உட்காந்துறாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இது சரியான மோசமான பேயா இருக்கு, வேலை பார்க்கவே உடம்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதோ சில மந்திரங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு கட்டுக்குள்ள அந்த பேயையும் கொண்டு வர பார்க்கறாரு. அப்படி அந்த கட்டுக்குள்ள பேயை கொண்டு வர பார்த்த அந்த நேரத்துல ஏதோ ஒரு தட்டி விட்ட அவர் பூஜையும் கலைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விஷயமும் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து அவர் பூஜை ஜாமான்லாம் வச்சிருந்தா தட்டி விட்டு, அதாவது யாருமே கை வச்சு தட்டி விடலங்க, திடீர்னு தன்னால அப்படியே காத்துல தட்டி விட்டு எல்லாம் கீழே விழுந்த உடனே அந்த பையனும்
பையனும் கீழே விழுந்துடுறாருங்க. அதாவது உட்கார வச்சிருந்த அந்த பையனும் மயக்கம் போட்டு கீழேயும் விழுந்துடுறாருங்க. உடனே ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் ஓட்டும் நபரும் சொல்றாருங்க, என்ன ஆச்சு பூசாரி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, அது நான் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சேன், என்னோட பிடியில இருந்து அது ஓடிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பயந்த உடனே சரி சரி பயப்படாதீங்க, அது ஓடிடுச்சு, அந்த பையனை முதல்ல தண்ணி தெளிச்சு எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பியும் பாக்குறாங்க. ஆனா அந்த பையனும் ஏந்திரிக்கவே இல்லைங்க. ரொம்பவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவன் ஏந்திரிக்கல, ஆனா மூச்சு பித்தெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் மருத்துவமனைக்கே கொண்டு போயிடுறாங்க பெற்றோர். ஏன் என்னாச்சு இந்த பையனுக்கு, கையெல்லாம் குத்தி இருக்கு, இப்படி மயக்கம் போட்டு ரொம்ப இதா இருக்காப்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த மாதிரிங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஏமா உங்களுக்குலாம் அறிவு இல்லையா, நீங்க உங்களுக்கு பையனுக்கு ஏதாச்சும் முடியல அப்படின்னா அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும், நீங்க உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்து கூட நீங்க பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி பூஜா கீஜன்னு சொல்லிட்டு இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரும் கேட்கிறப்ப இவங்க சொல்றாங்க, அதாவது முன்னாடி நடந்த விஷயத்த, கபடிக்கு போய் அந்த பயந்து கீழே விழுந்தார் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த போட்டோலாம் காட்டினோன்னு ரொம்பவே அந்த மருத்துவரும் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம், இன்னும் கண்ணு முழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்குங்க. 2-3 நாட்கள் கண்ணே முழிக்கலைங்க. அதுக்கப்புறமா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த அந்த இளைஞனோட பெற்றோர்கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே அம்மா உங்க பையன் கோமா போயிட்டாப்ல, கோமால இருக்காரு, அவர் முழிக்கிறது இந்த மேல் கஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே பயந்து போய் அந்த குடும்பத்தார்கள் பதறி அழுவவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்மா கோமாவுக்கு போயிட்டாப்ல, இனிமேல் அவர் எப்ப நினைவுகளோட வர்றாரோ அப்பதான் நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியும், அது வரையும் அவர் இந்த நிலைமை தான் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே கவலையாகி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சிடாங்க. தன்னோட பையனோட நிலைமை இப்படி போகணுமா, அதாவது நல்ல கபடி விளையாடக்கூடிய பையன், ஒரு ஊர்களில் கபடி வீரர் அப்படின்னு நல்லா சந்தோஷமா அழைக்கப்பட்ட என் பையன் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இப்படி கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையோட கிடக்காங்க அவங்களோட பெற்றோர்களும். இப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல ஒரு 5-6 நாட்களுக்கு அப்புறமா அந்த இளைஞனும் இறந்தும் போறாரு. இந்த இறப்பிற்கு உண்மையான காரணம் என்ன பொறுத்தளவு அந்த அமானுஷ்யமான உருவம் தாங்க. இந்த பையனால ஏதோ ஒரு விஷயத்தை அடைய நினைச்ச அந்த அமானுஷ்யமான பேய்க்கு இந்த பையன் உடலில் இருந்து விரட்டப்பட்டு, அதாவது நம்மளை கட்டுப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு அந்த பேயும் ஓடி போயிடுச்சு. அதனால கூட இந்த பையனை பழி வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் என்னோட மைண்டுக்குள்ள ஓடுதுங்க. இப்படி கபடி ஆசையாக ஒவ்வொரு ஊர்களிலும் தங்களோட திறமையை நிர்வகிக்கிறதுக்காக இந்த கபடி போட்டி வீரர்கள்லாம் போவாங்க. அப்படி இந்த கபடி போட்டிற்கு ஆசையாக போய் அந்த மேட்சுகளிலும் வின் பண்ண இந்த பையனுக்கு ரொம்பவே இந்த விஷயம் நடந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். நிறைய செய்தித்தாள்கள் எல்லாம் வெளியிட்டு இன்றைக்கு பரபரப்பா உள்ள சம்பவம் தாங்க. இது ரொம்பவே கவலையா இருக்கு. இனிமேல் இந்த கபடி போட்டிற்கு மற்ற துறைகளில் உள்ள விளையாட்டு போட்டிற்கு போகக்கூடிய அனைத்து நண்பர்களும் ரொம்பவே பத்திரமா இரவு வேளையில் தங்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான அமானுஷ்யமான உண்மை சம்பவத்தோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.